தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். நயன்தாரா நடிப்பில் வெளியான அன்னபூரணி திரைப்படம் தொடர்பான சர்ச்சைகள் எழுந்த நிலையில் தற்போது சர்ச்சைக்குரிய காட்சிகளை நீக்கும் வரையில் நெட்ஃபிளிக்ஸில் இருந்து அன்னபூரணி படம் நீக்கப்படுவதாக தயாரிப்பு நிறுவனமான ஜீ அறிவித்திருக்கிறது. அன்னபூரணி திரைப்படத்தில் மத உணர்வுகளை தூண்டும் விதமாக பல்வேறு காட்சிகள் இடம்பெற்றிருப்பதாக மும்பை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில் தற்போது சர்ச்சைக்குரிய காட்சிகளை நீக்கும் வரை நெட்ஃபிளிக்ஸில் இருந்து அந்த படம் நீக்கப்படுவதாக தயாரிப்பு நிறுவனமான ஜீ அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். படத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விஸ்வ இந்து பரிஷத் உள்ளிட்ட அமைப்புகள் கடிதம் எழுதியிருந்த நிலையில் தற்போது இந்த முடிவை பட தயாரிப்பு நிறுவனம் மேற்கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்களை பதிவு செய்யலாம். ஜீ நிறுவனம் இந்த முடிவெடுப்பதற்கான காரணம் என்ன? அன்னபூர்ணி திரைப்படம் இந்து மதத்தினருடைய மத உணர்வுகளை புண்படுத்தியதாக தொடரப்பட்ட புகார் தொடர்பாக தற்பொழுது விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பிற்கு ஜீ நிறுவனம் அந்த படத்தினுடைய துணை தயாரிப்பு நிறுவனம் என்ற முறையில் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. மிக முக்கியமாக இந்த படத்திற்கு தாங்கள் அந்த கண்டென்ட்டிற்கு அதில் கூறப்பட்டுள்ள விஷயங்களுக்கு தாங்கள் மன்னிப்பு கோருவதாகவும் உடனடியாக நெட்ஃபிளிக்ஸ் தளத்திலிருந்து அன்னபூர்ணி திரைப்படத்தை நீக்குவதற்கு தேவையான அனைத்து கோரிக்கைகளும் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்திடம் முன்வைக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு கருத்தையும் ஜீ நிறுவனமானது தற்பொழுது அந்த கடிதத்தில் தெரிவித்திருக்கிறது. மகாராஷ்டிராவில் ஏற்கனவே அன்னபூர்ணி திரைப்படத்திற்கு எதிராக வழங்கப்பட்ட புகாரில் இரண்டு எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் மத உணர்வுகளை புண்படுத்துவதாக இந்த எஃப்ஐஆர்கள் என்பது பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தான் தற்பொழுது விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பிற்கு ஜீ நிறுவனமானது இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறது. யாருடைய மனதையும் புண்படுத்துவது என்பது தங்களுடைய நோக்கம் அல்ல. அவ்வாறு ஏதேனும் நடைபெற்றிருந்தால் அதற்கு மன்னிப்பு கோருவதாகவும் அந்த கடிதத்தில் தற்பொழுது ஜீ நிறுவனமானது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. அதனுடைய தலைமை அலுவலகமான மும்பை அலுவலகத்திலிருந்து விஸ்வ இந்து பரிஷத்திற்கு இந்த ஒரு கடிதத்தை அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். இதே கடிதத்தினுடைய நகல் என்பது மும்பை காவல்துறை அலுவலகத்திற்கும் அனுப்பப்பட்டுள்ளதாக தற்போது ஜீ நிறுவனமானது தெரிவித்துள்ளது. இவர்களுடைய கோரிக்கையை அடுத்து நெட்ஃபிளிக்ஸ் தளத்திலிருந்து அன்னபூர்ணி திரைப்படம் விரைவில் நீக்கப்படும் என்ற ஒரு தற்பொழுது தகவலையும் ஜீ நிறுவனமானது தற்பொழுது உறுதிப்படுத்தியிருக்கிறது. இணை தயாரிப்பாளர் என்ற முறையில் இந்த கோரிக்கையை நெட்ஃபிளிக்ஸ் இந்தியாவிடம் அவர்கள் முன்வைத்துள்ளதாகவும் உடனடியாக அந்த படத்தை நீக்கிவிட்டு சர்ச்சைக்குரிய காட்சிகளை நீக்கிய பின்னர் எடிட் செய்யப்பட்ட படத்தை மீண்டும் பதிவேற்றுவது குறித்த ஒரு ஆலோசனை நடைபெறும் என்ற ஒரு தகவலையும் தற்போது ஜீ நிறுவனமானது முதற்கட்டமாக தெரிவித்துள்ளது. நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.